என்ன என்று நாம் பார்க்கும்பொழுது, உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஸ்தோத்திரம். நற்சீர், நல்ல காரியங்கள் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நற்சீர் என்பது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது மோர் பெட்டர், இதுவரைக்கும் இல்லாமல் இன்னும் நான் பெட்டரா உனக்கு நான் செய்ய போறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நற்சீர் உண்டாக செய்யும் ஆண்டவர். நல்லதை நமக்கு உண்டாக செய்யும் ஆண்டவர். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த நாளின் தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நம்மத்திலே ஒலிக்க செய்திருக்கிறார். நம்மத்திலே பேசுகிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க ஒரே நிமிஷம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அப்படியே எங்களுக்கு பலிக்கட்டும் ஆண்டவரே. அந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் இந்த நாளிலே எங்கள் குடும்பங்களில், எங்க வாழ்க்கையிலே நற்சீர் உண்டாக செய்வீராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, இதை ரெண்டு வகையாய் பிரிக்கலாம். இங்க கடவுள் எப்படி சொல்றார் அந்த வசனத்தை? முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. அப்புறமா நான் வசனம் சொல்றேன், கவனிங்க. முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இதுக்கு முன்னாடி ஏதோ கடவுள் கிருபையில ஓரளவுக்கு நம்ம வாழ்ந்தோம். நடுவுல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் செகண்ட் பார்ட் ஒன்று உருவாக்குறார். அது எப்படி இருக்குமா? முன்னாடியே காட்டிலும் இப்ப பெட்டரா இருக்குமா? சூப்பர்ல. எல்லாரும் இப்ப வசனம் எடுங்க. எல்லாரும் எசேக்கியேல் 36 அதிகாரம் எடுங்க. அங்கதான் நான் பேச போறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 36 அதிகாரத்திலிருந்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பாய் அந்த வசனத்தை ஒரு முறை படிச்சிருவோம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 11 வசனத்துல இதை நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். என் கூட சேர்ந்து எல்லாம் படிக்கிறீங்களா? உங்கள் என்ன படிப்போம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அது உனக்கும் கடவுள் தான் தெரியும். ஆனால் இப்ப வரப்போறது கடவுள் இன்னும் பெட்டரா உனக்கு பண்ண போற. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நீ முன்னாடி இருந்ததை காட்டிலும் உனக்கு நான் இன்னும் சூப்பரா உன்னை வைக்க போறேன். அதான் அர்த்தம். இது இன்னும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, இதை முன்னாடி பின்னாடி என்று ரெண்டாய் பிரிக்கிறோம்.
உதாரணமா யோபுவின் முன்னிலைமை, அதுக்கப்புறம் என்ன படிக்கிறோம்? பின்னிலைமை. ரெண்டா பிரிக்கிறோம். அதே போலதான் இந்த வார்த்தை முந்தின சீர், இப்போ நற்சீர். முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்தது, இப்போ ஆண்டவர் அதை காட்டிலும் உனக்கு நல்லது நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு கவனிங்க, சொல்லுகிறார். ஆனா இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஏதோ நடந்துருக்கு. அதை தான் இப்ப சொல்ல போறேன். முந்தின சீர் நற்சீர். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, இன்றைக்கு நீ போய்கொண்டிருக்கிற பிரச்சனை, இன்றைக்கு நீ சந்திக்கிற பிரச்சனை, அதை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போடாத. கடவுள் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நான் நற்சீர் உண்டாக்க செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தையோ அது அல்ல, அதை காட்டிலும் உனக்கு இன்னும் நான் நன்மையானதை உனக்கு நான் உண்டாக செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். என்ன பாருங்க, நம்ம நினைக்கிறது பலிக்காது, ஆண்டவருடைய வார்த்தை பலிக்கும். நம்ம நினைக்கிறது ஒருவேளை நம்ம ஏமாற்றலாம், ஆனால் கடவுளுடைய வேதம் வசனம் ஒருபோதும் நம்ம ஏமாற்ற. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நான் உங்களை கைவிட மாட்டேன். உங்களுக்கு நன்மையானதை, நல்ல காரியத்தை, நல்ல வழிகளை, நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சரி பாருங்க, இப்போ இவன் நடுவில் என்ன ஆச்சு? இந்த நற்சீர் உண்டாக செய்வேன் என்று யாருக்கு கடவுள் இங்க சொல்றார்? அவங்க நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஒரு 6 விஷயம் நான் சொல்ல போறேன். பாருங்க, ரொம்ப மோசமாகறாங்க அவங்க. இப்ப நான் 6 விஷயம் சொல்ல போறேன். பாருங்க, டோட்டல் டேமேஜ் ஆயிட்டு அவங்க. இவங்களை பார்த்தா சொல்றாரு ஆண்டவர், உனக்கு நான் நல்லது செய்ய போறேன். அதாவது ஒரு மனிதனை பார்த்து இவனுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது, இவனால முடியும், இவன் செய்வான் என்று நாம் நினைத்து அவனை எடை போடுவோம். ஆனா கடவுள் அப்படி கிடையாது. அவன் டோட்டல் டேமேஜ் ஆகி ஒண்ணுமே இல்லாம கீழே ஊதுறான் பாரு, அவனை தான் தூக்கி விடுவார். ஏனென்றால் அவன் தான் சொல்லுவான், கடவுள் என்னை தூக்கினார் என்று. சாமர்த்தியத்தை நம்புகிறவன் சொல்ல மாட்டான், அறிவை புத்தியை சார்ந்துகிறவன் சொல்ல மாட்டான். அவனுக்கு கை கொடுப்பதை காட்டிலும் ஒன்றுமில்லை, என்னால ஒண்ணுமே முடியாது, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். யாருக்கு கடவுள் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று யாருக்கு சொல்றாருன்னா, பாருங்க, ஒரு 6 விஷயங்கள் அந்த அதிகாரத்துல பார்க்கலாம். நம்பர் 1, முதல் காரியம் பாருங்க, பாழாய் போனவர்கள். எந்த வசனம்? 35ஆம் வசனம், 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி முன்னாடி அதிகாரத்துல 15ஆம் வசனம் கடைசி வசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 36 வந்துடலாம் நம்ம. அப்படியே, ஏன்னா சில விஷயங்கள் பேசும்போது முன்னாடி பின்னாடி நம்ம பார்க்கணும். சரி, ஸ்தோத்திரம். அப்ப 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும்போது, இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் என்ன ஆயிற்றா? பாழாய் போனது. என்னாச்சா? எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, எல்லாரும் சொல்லுங்க. பாழாய் போனான், பாழாய் போனாள், பாழாய் போனது. அதை பார்த்து தான் கடவுள் சொல்றார், உனக்கு நான் நற்சீர் உண்டாக செய்வேன். சும்மா மனுஷன் சொல்ற மாதிரி பாழா போச்சுன்னு
பாதி உயிருக்கிறத மனுஷன் உயிர்ப்பிப்பான், ஆனால் பாழாய் போனதை தான் கடவுள் உயிர்ப்பிப்பார். சூழ்நிலைகள், குடும்பம், காரியங்கள் பாழாய் போயிற்று. நான் பாழா பண்ணிக்கினேன். அவங்கள பார்த்துதான் இன்னைக்கு கடவுள் பேசுகிறார், உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். முன்னாடி இருக்கிறதை காட்டிலும் இனி உன் வாழ்வு பெட்டரா இருக்க போது. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. முன்னாடி இருப்பதை முறிந்ததை காட்டிலும், நீ முன்னாடி வாழ்ந்ததை காட்டிலும் இனி உன் வாழ்க்கை மோர் பெட்டரா இருக்க போது. பாழாயிடுச்சு ஏதோ. ஏன் இந்த பிரச்சனைகள் வந்து நான் அப்புறம் சொல்றேன். ஏன் பாழாயிற்று அப்புறம் சொல்றேன் நான். முதலாவது, இவர்கள் யார்? இவர்கள் பாழ்படுத்திக் கொண்டவர்கள், பாழாய் போனவர்கள். இவர்களை பார்த்துதான் கடவுள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இரண்டாவது, இவங்க யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? வாயாடி உங்க வாயில விழுந்தவங்க. இவங்க யாரா? இவங்க வாயாடிகளின் வாயில் விழுந்தவர்கள். எந்த வசனம்? 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க பாப்போம். போதும் போதும். வாயாடிகளின் வாயில விழுந்தவங்க இவங்க. யாரா இவங்க? ஐயா சரியா சொன்னாருன்னு சொல்லுங்க ஐயா. வாயில விழுந்தவர்கள். உன்னை பத்தியும், குடும்பத்தை பத்தியும், உன் பிள்ளைங்களை பத்தியும், வீட்டை பத்தியும் எத்தனை வாயாடிங்க பேசுங்க தெரியுமா? இவ வாயில விழுந்துட்டேனே, இவ வாயில விழுந்துட்டேனே, நானு என் பிள்ளை இவ வாயில விழுந்துட்டாலே. வாயாடி வாயில விழுந்த உன்னை ஆண்டவர் வாழ செய்ய போகிறார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதாங்க கடவுள். பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. சும்மா ஏதோ ஜோக்குக்காக, மாயம் வந்ததுக்காக கடவுள் உங்களை கொண்டு வந்து இங்கு உட்கார வைக்கவில்லை. எப்படி அவருடைய ரத்தம் விளையேற பெற்றதோ உன் வாழ்க்கையும் விளையேற பெற்றதாய் மாற்றுவா. அவர்தான் இயேசு. ஏதோ வரோம் போறோம். நோ, இயேசுவின் வாழ்க்கை ஒரு சேலஞ்ச் லைஃப் தாங்க அது. எவன் வாயில விழுந்தாலும், எவன் வாயில நீ விழுந்தாலும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போதுப்பார். போயும் போயும் அவ வாயில விழுந்தியடா, போயும் போயும் அவ வாயில விழுந்தியப்பா. அது நல்ல வாயா? அது எல்லாரையும் கெடுக்கிற வாயாச்சே. அந்த வாயில விழுந்த ஒத்த உருப்பட்டது கிடையாது, ஒரு குடும்பம் உருப்பப்பட்டது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு கெட்ட அடிக்கக்கூடிய ஒரு வாயில் உன்னை குறித்து பேசப்பட்டாலும் உனக்கு நல்லதை கர்த்தர் செய்யதான் போகிறார். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இன்னைக்குதான் நினைக்கிறோம், என்ன பாருங்க, இன்னைக்குதான் ஏதோ வாயாடிக்கலாம். அந்த காலத்துல வாயாடி இருந்துக்கிறாங்க பாரு. பைபிள் எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி யார் இருந்துக்கிறா உலகத்துல? வாயாடிங்க எப்பயுமே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நான் என்ன பாருங்களேன், வாயாடி வாயில ஊண்டாதான் நம்ம நல்ல வாழ்க்கை உண்டாங்க நம்மளுக்கு. பைபிள் தான் சொல்லுது, வாயாடி வாயில் விழுந்தவர்கள் வாழ்வார்கள். ஆனா நீ வாயாடி போற, நீங்க வாயாடி இருந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்லுங்க. மூன்றாவது, இவர்கள் யார்? மூன்றாவது, யாரை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறார்? மூன்றாவது யார் என்றால், ஜனங்களுக்கு அவதூறாய் மாறினவர்கள்.
ஸ்தோத்திரம். அதே 3ஆம் வசனத்தில் இருக்குது. ஜனங்களுக்கு இவங்க எப்படி இருந்தாங்களா? இவங்க அவதூறாய் இருந்தவர்களை கடவுள் நல்ல வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களாய் மாறினார்கள். அவதூறு, தூஷணம், கேவலமான பேச்சு, அருவருப்பா பேசுறது, இதான் அவதூறு. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. அவதூறாய் பேசுவது. ஸ்தோத்திரம். யாருங்க உன்னை அவதூறாய் பேசினது? உனக்கு தான் நல்லது செய்ய போற ஆண்டவர். அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி தப்பா பேசுறாங்க, எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி கெட்டதாக பேசுறாங்க, எப்ப பார்த்தாலும் என்னை கரிச்சு கொட்டுறதே அவங்களுக்கு வாழ்க்கையா போச்சு, எப்ப பார்த்தாலும் என்னை கேவலமா பேசுறதே இவர்கள் வாழ்க்கையாய் போய்விட்டேன் என்று மனதுல துக்கப்படுறீங்களா? உங்களுக்கு தாங்க கடவுள் இன்னைக்கு வாக்குத்தத்தனை கொடுக்கிறார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. உங்களுக்கு தான் இன்றைக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தை. உண்மைதான் கர்த்தர் அவங்க முன்னாடி கெத்தா வாழ வைக்க போறார். மறுபடியும் கையை தட்டு. அவங்க முன்னாடி உன்னை உயர்வான வாழ்க்கை தரப்போகிறார் ஆண்டவர். உனக்கு நான் நற்சீர் உண்டாக செய்வேன். நல்ல ஒரு பொசிஷனை தூக்கி 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 விட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. விழுந்து போனனை தூக்கி விடுவதுதான் கடவுளுடைய வேலை. முடியாதவனை தூக்கி விடுவதுதான் கடவுளுடைய வேலை. பலவீனனை உயர்த்துவதுதான் கடவுளுடைய வேலை. கடவுளுக்கு மனுஷன் வித்தியாசம். அப்போ அவதூறாய் பேசப்பட்டவர்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். என்ன பாருங்க, யாராரு வாயாடி வாயில விழுந்து எவன் நம்மளுக்கு கெட்ட கெட்டதா பேசினாங்களோ அவங்க முன்னாடிலாம் கடவுள் முன்னாடி இருந்த வாழ்க்கையை காட்டிலும் அடுத்த வாழ்க்கை உனக்கு உயர்வாதான் வைக்க போறாரு. அவங்க இன்னும் அடிச்சுதான் சாக போறாங்க. அவங்க இன்னும் அவங்க பேசதான் போறாங்க. ஏனென்றால் முன்னாடி இருந்தது காட்டிலும் இன்னும் அவங்க மேன்மை ஆயிட்டாங்களே என்றுதான் ஜனங்கள் சொல்லுவார்கள். அதான் நடக்க போதும் வாழ்க்கை. 4வது யார் இவர்கள்? 4வது இவர்கள் யார் என்றால் ஸ்தோத்திரம், இவர்கள் விழுங்கப்பட்டவர்கள். யார் இவர்கள்? விழுங்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். அதே வசனம் நினைக்கிறேன். அதே வசனம் தான் 3ஆம் வசனத்துல இருக்குது பாருங்க. உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியா. இவர்கள் யாரா? இவங்க விழுங்கப்பட்டவர்கள். இவர்கள் விழுங்கப்பட்டவர்கள். யாரால? மனுஷன் வாயினால, பிசாசினால, அப்புறம் மிருகத்தினால விழுங்கப்பட்டவர்கள். விழுங்கப்பட்டவர்கள் என்றால் மூழ்கி போனவர்கள், வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஒரு பிரச்சனையில முழுகி போயிருக்கிறேன், இல்லை என்றால் கடன் பிரச்சனை முழுகி போயிருக்கிறேன், சில சூழ்நிலையில் நான் முழுகி போயிருக்கிறேன், வெளியே வர முடியாமல் இருக்கிறேன் என்று நினைக்கிறீங்க பாருங்க. நீங்க தான் விழுங்கப்பட்டவர்கள். நீங்கள் தான் விழுங்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். உங்களை பார்த்தா கடவுள் பேசுறாருங்க. உங்களுக்கு நான் நற்சீர் உண்டாக செய்வேன். கூடியே இருந்து உன் பணத்தை முழுங்கிட்டானா? கூடியே இருந்து உன் சொத்தை முழுங்கிட்டானா? கூடியே இருந்து உன் சமாதானத்தை முழுங்கிட்டானா? கூடியே இருந்து உன் நிம்மதியை முழுங்கிட்டானா? கூடியே இருந்து உன் நல்ல வாழ்க்கையை முழுங்கி போட்டானா? இன்றைக்கு இழந்து தவிக்கிறாயா? நான் வெளியே வர முடியுமா என்று கேள்வி கேட்கிறாயா? நான் முழுகி போயிட்டனே, விழுங்கப்பட்டனே. நிறைய பேர் என்ன முழுங்கிட்டு யாபம் விட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு உங்க கதை, முடிஞ்சு போச்சு உங்க குடும்பம், முடிஞ்சு போச்சு உங்க வாழ்க்கை.
முடிந்து போய்விட்டது இவருடைய சூழ்நிலை என்று மூழ்கி ஏப்பம் விட்டானா? இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார், நான் வித்தியாசத்தை காட்டப் போகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். முன்னாடி இருந்த உன் வாழ்க்கையை காட்டிலும் இப்பொழுது நான் உனக்கு இன்னும் நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். விசுவாசத்தோட நம்பிக்கையோடு போங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, என் தேவனுடைய வார்த்தை. என்ன பாருங்க, எவ்வளவு பெரிய மீன் முழுங்கினாங்க வெளியே கொண்டு இருப்பாருங்க அவன். ஒரு மனுஷன், அவன் பேரு எவ்வளவு பெரிய மீன் அது. உன்னை எந்த மனுஷன் மூணு கடல் வெளியே கொண்டு வந்துருவாரு. அவன் முழுங்கிட்டான், இவன் முழுங்கிட்டான், கடன் பிரச்சனை முழுங்கிடுச்சு, அந்த பிரச்சனை முழுங்கிடுச்சு, இந்த பிரச்சனை முழுங்கிடுச்சு. எவ்வளவு பெரிய மனிதனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மீனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மிருகமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சோதனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், முழுகி இருக்கிற உன்னை கர்த்தர் மீட்டெடுப்பார் நிச்சயமாய். விழுங்கப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் இன்றைக்கு, நான் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், கலங்காத. ஸ்தோத்திரம். அடுத்தது ஐந்தாவது காரியம் இவங்க யார் தெரியுமா? ஐந்தாவது காரியம் யார் என்றால் பரியாசமானவர்கள். 4ஆம் வசனம், அவங்க 4ஆம் கடைசி லைன்ல பாருங்க, கொள்ளையும் பரியாசமாய் போனவர்கள். இவங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஜோக்கரா தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க நடந்தாலும் பரியாசம், இவங்க பேசினாலும் பரியாசம், இவங்க சிரிச்சாலும் பரியாசம், இவங்க சாப்பிட்டாலும் பரியாசம், இவங்க மாத்திரம் அவங்க பிள்ளைங்களும் பரியாசம். எவ்வளவு நாள்? என் தேவன் என்னோடு இருக்கிறார். எவ்வளவு நாள் கடவுள் உன்னை பரியாசம் பண்ண விடுவார்? வெளியே தலை காட்ட முடியல, அவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, பாத்தியா என்று சொல்லுகிறார்கள், பாத்தியா நிலவரத்தை பார்த்தியா என்று சொல்லுகிறார்கள், தலையை குலுக்கி பரியாசமாய் சிரிக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறாயா? மார்த்தட்டி சொல், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று, என் அழைத்தவர் என்னோடு இருக்கிறார் என்று. பரியாசமா மாறினவங்களா இவங்க? என்ன பரியாசம்? என்ன பாருங்களேன், ஏன் ஜனங்கள் பரியாசம் செய்கிறார்கள் என்றால், ஒரு காலத்துல நல்லா இருந்துட்டு இப்ப நம்ம விழுந்துட்டோம், பரியாசம் பண்றாங்க. ஒரு நேரத்துல நல்லா இருந்துட்டு இன்றைக்கு நம்ம நிலவரத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? அவங்க பரியாசம் பண்ண அதே கண் உன் உயர்வை அவர்கள் அந்த கண்கள் காணும். கையை தட்டு, கரங்களை தட்டு. பரியாசம் செய்த அதே கண்கள் உன் உயரத்தை பார்க்க கடவுள். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். எந்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அந்த வாக்கு கொடுத்தாரோ, இன்றைக்கு நம்மோடு கூட அந்த வார்த்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது 6வது காரியம் பாருங்களேன். 6வது காரியம் என்னன்னா, இவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவங்க மற்றவங்களை கெடுக்கிறவங்க தான் இன்னும் பேர் வாங்கினவங்களா? இவங்க என்ன பேர் வாங்கிக்கிறாங்க? இவங்களால பிரயோஜனம் இல்லை, இவங்களால மற்றவங்களுக்கு, இவங்க எல்லாரும் கெடுக்கிறவங்க தான் இவங்களால கெட்டு போனவங்க நிறைய பேரு. இவங்களுக்கு ஒரு நன்மை செய்ய முடியாது, இவர்கள் கெடுக்கிறவர்கள் என்று பேர் வாங்கினவர்கள் இவர்கள். இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நல்லது பண்ணுவேன். எந்த வசனம் தெரியுமா? 13ஆம் வசனம், 36ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது படிங்க படிங்க. நீ மனிதர்களை பட்சிக்கிற தேசம், மனுஷங்களை கெடுக்கிறவன், நீ உங்ககிட்ட நல்லதே கிடையாது, நீ எல்லாரையும் கெடுக்கிற, எல்லாரையும் கெடுக்கிற, நீ எல்லாரையும் கெடுக்கிற, உன்னால எல்லாம் கெட்டு போறாங்க, உன்னால என் குடும்பம் கெட்டு போச்சு, உன்னால என் வீடு கெட்டு போச்சு என்று இவங்களை பார்த்து சொன்னாங்களாம். நீ வந்ததுனால கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்களா உன்னை பார்த்து? உன்னால எல்லாம் கெட்டு போச்சு என்று சொல்றாங்களா யாராவது? உன்னால ஒரு நல்லது நடக்கல, உன்னால ஒரு பிரயோஜனம் இல்ல, உன்னால எனக்கு கெடுதல் தான், எல்லாமே கெட்டதுதான் உன்னால என்று ஜனமா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை குறித்து பேசுகிறார்களா? இன்றைக்கு உன் ஆண்டவர் உன்னோடு பேசும்படி வந்திருக்கிறார். உனக்கு நான் நன்மை உண்டாக செய்வேன், உனக்கு நற்சீர் உண்டாகும், நான் செய்றேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீ அவங்களையும் இவங்களை ஏன் பார்க்கிற? நீ அவங்களையும் இவங்களை பார்த்து ஏன் கலங்குகிறாய்? நான் இருக்கிறேன் உனக்கு நன்மை செய்யும்படி. கையை தட்டு. நான் இருக்கிறேன் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இப்படி இருந்தவங்க எத்தனை எத்தனை காரியம் பார்த்து நம்ம இப்போ 6 காரியம். இவங்க வாழ்க்கை டோட்டல் டேமேஜ். அப்படி இருக்கிற இவங்களை பார்த்து கடவுள் பேசுறாரு, உங்களுக்கு நான் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்கு கூட. இப்ப அடுத்த பகுதி நான் சீக்கிரம் போயிடலாம். சரி, ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? சரி, ஒரு காலத்துல நல்லா தான் இருந்தாங்க இவங்க, இப்ப இந்த 6 பிரச்சனை ஏன் இவங்களுக்கு வந்துச்சு? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தானே? நல்லா வாழ்ந்தவர்கள், நல்லா இருந்தவங்க தான். இன்னைக்கு இந்த 6 பிரச்சனை, பாழாய் போனாங்க, வாயாடி வாயில விழுந்தாங்க, அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு அருவருப்பா மாறினாங்க, விழுங்கப்பட்டார்கள், பரியாசமாய் மாறினார்கள், இவங்க கெட்டதான் செய்யறாங்க என்று பேர் வாங்கினாங்க. ஏன் இது நடந்தது? ஒரே ஒரு காரணம் தான் கடவுள் அங்க சொல்றார். ஏன் இது நடந்தது என்றார். சில வேளையில நமக்கும் கூட நல்ல நிலவரத்தில் இருந்தோம், இன்றைக்கு இந்த சூழ்நிலை ஏன்? நான் நல்லா தான் இருந்தேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? இப்போ எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்துச்சு? நான் ஏன் இன்னைக்கு பரியாசமாய் மாறினேன்? இன்றைக்கு நான் ஏன் மற்றவங்க நிறைய பேர் வாயில நான் விழுறேன்? நீங்க எல்லாரும் நான் மிழுக்கப்பட்டேன். ஏன் இது? ஏன் ஏன்? ஒரே பதில் தான் கடவுள் பேசுகிறார். ஸ்தோத்திரம். புறஜாதியின் சவகாசத்தை நீ வைத்தாய். 6ஆம் வசனம் அருமையா பேசுற பாருங்க ஆண்டவர். போதும் போதும். இவங்க செய்ய தப்புனாங்க, ஏன் இந்த பிரச்சனையில மாட்டிட்டாங்க இவங்க? இவ்வளோ அந்த 6 பிரச்சனை இவங்களுக்கு வரதுக்கு காரணம் என்ன? புறஜாதியின் சவகாசம். புறஜாதினா யாருங்க? சொல்லுங்க, புறஜாதி யார்? இயேசுவை அறியாமல் பாவத்தில் வாழ்கிறவர்கள். உலக ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் துன்மார்க்கத்திலும் வாழ்கிறவர்கள் புறஜாதியார்கள். புறஜாதியின் சவகாசம் நீ வச்சாவே உனக்கு டேஞ்சரு. மூன்று காரியம் சொல்றேன் பாரு. ஒன்று, புறஜாதியின் சவகாசம். இரண்டாவது, புறஜாதிகள் செய்யும் காரியத்தை இவர்களும் செய்கிறார்கள். நீ யாரு? என்ன பாருங்க, சில மிஸ்டேக் நம்ம வாழ்க்கையில தான் நடக்குது. இதான் காரணம். உலகத்தான் செய்யறது போல நீ செய்யணும்னு நினைச்ச இந்த 6 காரியம் உன்னை விடாது.
நீ வேற அவன் வேற, நீ வேற அவன் வேற. நீ இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட விலையேற பெற்ற பிள்ளை. அவன் புறஜாதியான். அவன் இன்னும் பாவத்தில் நிரம்பி துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனோடு சேர்ந்து அவனோடு நீ சமமா இருந்து அவன் பேசுற மாதிரி பேசுறது, அவன் வாழ்க்கை நானும் வாழணும், அவனை போல இருக்கணும், அவனை போல நீ நினைச்ச இன்றைக்கு இந்த சூழ்நிலை இஸ்ரவேலருக்கு வந்த காரணம் என்ன? இந்த தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த 6 காரியம் நடக்க காரணம் என்ன? தான் யார் என்பதை மறந்து போனார்கள். என் அழைப்பு என்ன? என் அபிஷேகம் என்ன? என் தரிசனம் என்ன? நான் யார்? எனக்கென்று ஒரு மீட்பர் இருக்கிறார். நான் ஒரு தெய்வத்தின் பிள்ளை. எனக்கென்று சிலுவையிலே ஒரு விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எனக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக இருக்கிறது. நீ யார் என்று உன்னை நீ மறந்து புறஜாதியின் செய்யறது போல செய்யும்படி நினைக்கிறது, அவங்க கூட சவகாசம் வைக்கிறது, அவங்கள போல அவனை நினைக்கிறது. கெடுதல் அவர்களுக்கல்ல, நமக்கு தான் கெடுதல். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் இல்லை, சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு உங்களுடைய தரிசனத்தையும் உங்களுடைய ஆத்துமாவையும் நீங்கள் காத்து உங்களை பத்திரப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் இன்னும் மேன்மையா உங்களை வைப்பார். மூன்றாவது, புறஜாதியின் காரியத்தை இவங்க சுமக்கிறாங்க. புறஜாதி காரியத்தை இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமக்கிறாய். என்ன பாருங்க, அவன் செய்யற பாவம், அவன் செய்யற காரியம், இதெல்லாம் நீங்க உங்க தலைமையில கொண்டு வரக்கூடாது. உலகத்தானுடைய பாவம், உலகத்தானுடைய வேலை, அவனுடைய மைண்டு, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய காரியம், அவன் தந்திரம், இதெல்லாம் உன் தலைமையில கொண்டு வரக்கூடாது. இதுதான் தப்பு என்று கர்த்தர் பேசுகிறார். ஊர்ல இருக்கிற உலகத்தான் விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது. உலகத்தான் காரியத்துல மூக்கு நுழைக்காத. உலகத்தான் பாவியோட விஷயத்தை தலைமையில போட்டுக்காத. அவன் செய்வது அவமானமான காரியம், அது உன் தலைக்கு வரக்கூடாது. இதாங்க எங்க மிஸ்டேக். கடவுளுடைய ஜனம், கடவுளால் அழைக்கப்பட்ட ஜனம், ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த சூழ்நிலை? ஏன் இந்த காரியம்? எதற்கு இந்த 6 காரியங்கள் இவர்களுக்கு? அவங்க செய்த மிஸ்டேக் ஒரே மிஸ்டேக் தான். புறஜாதியோடு சவகாசம், புறஜாதியின் காரியங்களை செய்யும்படிக்கு, புறஜாதியின் அவமானத்தை இவர்கள் தலைமையில கொண்டு வந்ததுனாலதான் இந்த காரியம் இங்கு நடந்தது என்று கர்த்தர் பேசுகிறார். ஆனாலும், இந்த வார்த்தை கையை தட்டுங்க. ஆனாலும், கையை தட்டு, கரங்களை தட்டு. ஆனாலும் என் புள்ளைய நான் விட்டு தர மாட்டேன். ஆனாலும் என் மகனை, என் பிள்ளை நான் விடவே மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இங்க வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னன்னு? உங்களுக்கு நான் நற்சீர் உண்டாக செய்வேன். நான் உன்னை நல்லா வச்சேன், நீ ஏன் கெடுத்துக்கின? நான் உன்னை நல்லா வச்சேன், நீ ஏன் உனக்கு எடுத்துக்கின? நான் உன்னை நல்லா வச்சேன், புறஜாதியின் சவகாசத்தை வச்சு உன்னை நீயே கெடுத்து நிற்கிறாயே. ஆனாலும் என் பிள்ளையே, ஆனாலும் என் மகளே, ஆனாலும் என் மகனே, ஆண்டவரின் சத்தம். உலையான சேற்றில் முழுகிருக்கிறவனையும் கரம் கொடுத்து தூக்கும் தெய்வம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும்
சிக்கி தவிக்கிறவனை தூக்கி எடுக்கும் தெய்வம். அவர்தான் நம் இயேசு. அல்லேலூயா. சரி, கடைசி பகுதி வருகிறோம். எப்படி நமக்கு ஆண்டவர் நற்சீர் வர செய்ய போகிறார்? 5 காரியங்கள் செய்ய போகிறாரா நமக்கு? ஆமென், ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரு. எப்படி செய்ய போறாரு? எல்லாமே அதே அதிகாரத்தில் இருக்குது. ஒரு 5 விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். எப்படி உனக்கு நற்சீர் கர்த்தர் செய்ய போகிறார்? விழுங்கப்பட்ட நீ, பரியாசமாக்கப்பட்ட நீ, அப்புறம் என்ன, பாழாய் போன நீ, கெடுக்கப்பட்ட நீ, உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டார். கர்த்தர் வாக்கு கொடுத்தா நிச்சயமாய் செய்வார், நடக்கும். அப்படியே ஸ்தோத்திரம். எப்படி செய்ய போகிறார்? எப்படி கர்த்தர் நற்சீர் உண்டாக செய்ய போகிறார்? 5 காரியங்கள். நம்பர் 1, 7ஆம் வசனத்தில் என் கரத்தை நான் உயர்த்துவேன். 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் கரத்தை சொல்லுங்க. என் கரத்தை என்னங்க எழுதப்பட்டிருக்காங்க? போதும். நான் என் கரத்தை உயர்த்துவேன். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, என்ன பாருங்க. நாம் உயர வேண்டும் என்றால் கர்த்தரின் கரம் உயர்த்தப்பட வேண்டும். அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்குது. ஸ்தோத்திரம். அப்போ இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கும்படிக்கு அங்க என்ன செய்யப்படுது? மலை மேல கை உயர்த்தப்பட்டது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு நல் சீர் உண்டாக செய்யும்படிக்கு அவருடைய கரத்தை உயர்த்துவாராக. ஸ்தோத்திரம். கரத்தை உயர்த்துவது என்றால் அர்த்தம் என்ன? நான் சீக்கிரம் போயிடுறேன். கரத்தை, கடவுள் கையை உயர்த்துவது என்றால் அர்த்தம் என்னவென்றால் வல்லமையான காரியத்தை செய்வது. வல்லமையான காரியங்களை செய்வதுதான் கர்த்தருடைய கரம் உயர்த்தப்படுவது. ஒரு அலையில சொல்லுங்களேன். உனக்காக கர்த்தர் கையை உயர்த்த போறாராம். கர்த்தர் பாருங்க, ஒரு வல்லமையான காரியத்தை உனக்கு செய்து உனக்கு நற்சீர் உண்டாக செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். உனக்காக கர்த்தரின் கரம் மேல வரப்போகுது. உன் குடும்பத்திற்காக, உன் சூழ்நிலைக்காக, உன் பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக, நீ மூழ்கி பொறுக்கிற விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, நீ கெடுக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறாயே, உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக கர்த்தருடைய வல்லமையான கரம் உயர்த்தப்பட போகிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நம்மை பண்படுத்தப்பட்டு கர்த்தர் நம்மை விதைக்க போகிறாராம். ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்தில் போதும். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். நம்மள கடவுள் என்ன செய்ய போறாராம் பாருங்களேன். உங்களை ஆண்டவர் ஒரு விதையாய் மாற்றி உன்னை விதைக்க போறாராம். நீங்கள் விதைக்கப்படுவீர்கள், பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். விதை என்னாவும் பாருங்க. விதை என்னங்க சொல்லுங்க. விதை என்னாவும் முளைக்கும். நீதான் அந்த விதை. நான் அழிஞ்சு போயிட்டேன், என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு, நான் என் சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு, எனக்கு யாரும் இல்லை, நான் என்ன செய்ய போறேன், கேள்வி குறி அதல்ல. கடவுள் சொல்ல, நீ விதையா, நீ விதை. நான் உன்னை விதைக்க போகிறேன். பண்படுத்தப்பட்ட விதையாய் நான் உன்னை விதைக்க போகிறேன் ஆண்டவர் பேசுகிறார். விதை ஒருபோதும் அழிந்து போக கடவுள் விட மாட்டார். அதை முளைக்க செய்வார். கடவுள் விதைக்கிற விதை என்னாவும் நிச்சயமாய் முளைக்கும். ஆமென் சொல்லுங்க. நீதான் அந்த விதை. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, ஏதோ செத்து போயிட்டோம், முஞ்சி போச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா கடவுள் நம்மை விதையா மாத்துறாராம். நீ விதையாய் மாறுகிறாய். ஸ்தோத்திரம். எல்லாம் முடிஞ்சிச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, கெட்டு போச்சு,
என்று நாம் நினைக்கிறோம். கடவுள் பேசுகிறார், நான் உன்னை விதையாய் மாற்றுகிறேன். நீ விதை முளைக்க போகிறாய், நீ விதை எழும்ப போகிறாய், நீ விதை கனி கொடுக்க போகிறாய், நீ விதை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாய் நீ வளர போகிறாய், நீ விதை புதிதாய் முளைக்க போகிறாய். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பண்படுத்தப்பட்டு விதையாய் மாற்றுகிறார். எப்படி நம்ம விதையா மாறுறோம்? சீக்கிரம் போயிடுறேன். அங்கே சொல்லப்படும் எப்படி நம்ம விதையாய் கர்த்தர் மாற்றுகிறார் என்றால், நம்ம மேல கண்ணை வச்சு பார்த்துனே இருந்தா நம்ம விதையாய் மாறுவோமா? நான் உங்கள் மீது கண்ணோக்கமாயிருப்பேன். என்ன பாருங்களேன், எப்பவுமே கடவுளுடைய கண் நம்ம மேல இருந்தா நாம் கெட்டு போகவே மாட்டோம். நாம் விதைகளாய் முளைக்களாய் மாறுவோம். அதனால என்ன பாருங்க, அதனால கடவுளுடைய கண்ணை விட்டு நம்ம இப்படி அப்படி எஸ்கேப் ஆகிறது நினைக்க கூடாது, தப்பிக்கிறதுக்கு நினைக்க கூடாது. விழுந்தாலும் எழுந்தாலும் அழுதாலும் சிரிச்சாலும் அவர்கிட்ட நிக்கணும். நம்ம நான் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருந்து உங்களை விதையாய் மாற்றுவேன். எப்பவுமே கடவுளின் கண் பார்வையில இருங்க. என்ன பாருங்க, எப்பவுமே கடவுளுடைய கண் பார்வையில் நீ இருக்கும்படி உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால், இருப்பாய் என்றால், நிச்சயமா எந்த கெடுதலும் அழிவும் உன் வாழ்க்கையில வரவே விட மாட்டார். நீ முளைத்து எழும்புகிற விதையாய் உன்னை மாற்றுவார். கடவுளை விட்டு தப்பிச்சு ஓடுறது பார்க்காத, கடவுளை ஏமாத்துறதுக்கு பார்க்காத, கடவுளை விட்டு வலது புலம் இடது புலம் ஒளிந்ததுக்கு பார்க்காத. எப்பவுமே அவருடைய கண் என் மேல் இருக்க வேண்டும். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கண் என் மேல் இருக்க வேண்டும், கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கணும். அப்பொழுது நாம் முளைக்கிற விதையாய் மாறுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம். மூன்றாவது காரியம் வர்த்திக்க பண்ணுவேன் என்று 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஸ்தோத்திரம். நற்சீர் எப்படி உண்டாக செய்வார் ஆண்டவர்? முதல் காரியம் கரத்தை உயர்த்துவார், இரண்டாவது நம்மை விதைகளாய் விதைப்பார், மூன்றாவது வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்திக்க பண்றது என்னதுங்க? வர்த்திக்க பண்ண என்ன பண்றது? வர்த்திக்க பண்ணதுன்னா டெவலப் ஆகிறது, பெருகுவது. ஸ்தோத்திரம். என்ன சொல்றது? நம்ம மனுஷர்களையும் மிருகங்களையும் நான் பெருக செய்வேன். உங்ககிட்ட இருக்கிற மனுஷர்களையும் உங்ககிட்ட இருக்கிற மிருகங்களையும் நான் என்ன செய்வேன்? நான் பெருக செய்வேன். மிருகம் என்பது நம்முடைய வியாபாரம், மிருகம் என்பது நம்முடைய சோர்ஸ். எல்லாவற்றையும் உன் கையின் பிரயாசத்தையும் உன்னையும் நான் விருத்தி அடைய செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இதெல்லாம் பண்ணிதான் கர்த்தர் நமக்கு இனி ஒரு பெட்டரான ஒரு முன்னேற்றத்தை அவர் உண்டாக்க போகிறார். ஸ்தோத்திரம். உன்னை வர்த்திக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. நான்காவது காரியம் சீக்கிரம் போயிடுறேன். நான்காவது காரியம், பூர்வ நாட்களில் இருந்த இடத்துல மறுபடியும் அவனை உட்கார வைக்க போறார். 11ஆம் வசனம். ஸ்தோத்திரம். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன். இதுக்கு முன்னாடி இருந்த அதே பொசிஷன், இதுக்கு முன்னாடி இருந்த அதே ஸ்தானம், முன்னாடி இருந்த அதே நிலவரத்தில் நான் உன்னை திரும்ப ஸ்தாபிப்பேன், உட்கார வைப்பேன். அதே பேரு, அதே மரியாதை, அதே கணம், அதே ஸ்தானம், அதே இடத்துல கர்த்தர் திரும்ப நம்மை உட்கார வைக்க வல்லவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். நம்ம பொசிஷன் மாறினதால இனி நம்ம பரியாசம் பண்றாங்க. நம்ம இறங்குறதுனால தான் 4 பேர் நம்மள வாயில விழுறோம். அந்த பொசிஷன் இல்லாதனால தானே நம்மளை கேவலம் பேசுறாங்க. மறுபடியும் நான் கடவுள் அதே பொசிஷன்ல உட்கார வச்சானா எல்லா வாயும் மூட போடும். கையை தட்டு, கரங்களை தட்டு. அதே ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை உட்கார வைப்பாராக. நிச்சயமா என் தேவன் செய்வார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். ஸ்தோத்திரம். மறுபடியும் அதே கிருபையில், அதே இடத்தில், அதே ஆண்டவர் அழைத்த அழைப்பில் உன்னை திரும்பவும் ஸ்தாபிப்பாராக. எல்லாருடைய வாய்கள் அடைக்கப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். 5வது காரியம்,
இனி முந்தின நடந்தவைகள் உனக்கு நடப்பதில்லை. 15ஆம் வசனம். இதுக்கு முன்னாடி என்னென்ன கெட்டது நடந்துச்சோ அதெல்லாம் இனி உனக்கு நடப்பதில்லை. சூப்பர் வேர்டுல, இனி உனக்கு நடப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன், வீட்டில் படிச்சுப்பார். இனி பழைய காரியம், இனி அந்த பழைய பிரச்சனைகள், பழைய அவமானங்கள், பழைய தோல்விகள், அந்த பழைய காரியங்கள் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிப்பதில்லை. ஸ்தோத்திரம். இந்த 5 காரியத்தை கொண்டு கர்த்தர் நமக்கு நற்சீர் உண்டாக செய்ய போகிறார். எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள், சூழ்நிலையை காட்டிலும் பல மடங்கு சக்தி உள்ளவர் கடவுள். சூழ்நிலை நாம் உண்டாக்கிக் கொள்வது, சூழ்நிலை மனுஷர்களை உண்டாக்குவது, சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையின் நிலவரத்தினால உண்டாகுவது. ஸ்தோத்திரம். ஆனால் அதை காட்டிலும் பெரும் சக்தி உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அதனால் சூழ்நிலை பார்த்து யோசிக்காதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வல்லவர். நிச்சயமா அவர் பேசுறது நடக்கும். நீங்கள் 6 விதமான சூழ்நிலைகள் நீங்கள் தவித்து நின்று கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முன் இருந்த நிலைமையை காட்டிலும் உனக்கு நான் நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். இனி வருவது உனக்கு பல மடங்கு மேன்மையாகும், நன்மையாகும், உனக்கு நடக்கும்படிக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.